ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்குது. உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு. இதில் நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள். ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். அப்புறம் கூடவே சேர்ந்து சுற்றுறதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேருங்க இருக்கும், ஒரு 4 பேர் இல்லை. அப்புறம் அண்ணன் ராஜ்குபூர் அண்ணன், கஞ்சா கருப்பண்ணே, ஆனந்தராஜ் அண்ணன், மகாநதி சங்கரண்ணே, இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குள்ள 100% நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும். இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல. ஆமாம், அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம். என்னென்னா, அன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் பூராமே. ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம். ஏன்னா ஒரு 1.5 மாதம் கழித்து வந்து அமீர் சார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுனால அது ஒரு இறுக்கமாக இருந்தது அது. அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு. இதை நம்ம வெறுமனே நம்மளாக பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நிகழ்வு. இப்போ நம்ம அந்த கேள்வி பதிலை நம்ம ஆரம்பிக்கலாம். உடனே கேள்வி பதில்களை போன எப்படி? ஆமாம், அவங்களாம் பொறுமையாக இருப்பீங்களே. எல்லாம் நம்ம குடும்பம் தான், பொறுமையாக இருப்பாங்க. நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் இல்லையா? இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் இவ்வளவு உச்ச சூழ்நிலை பாடக்கூடிய பாடகர்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய திரு குரு ஐயப்பன் அவர்கள் இதை உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகள். மன்னிக்கணும், குரு ஐயாத்துரை அவர்கள் இப்போ நம்முடைய ஒரு வார்த்தை. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம். பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம். தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே 80 ஆண்டுகால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. இந்த தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல். இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு 2 மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போது வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், டே குரு, இந்த உலகம் உள்ளவரை தேர்தல் களம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும், உன் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு உங்கள் எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த படம் இன்னும் நம்ம படம் பார்க்கல, அண்ணன் கூப்பிடுவீங்க நிச்சயமாக. ஆதம்பாபா அண்ணன், எங்களுடைய மக்கள் போராளி அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன். போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதில் அமீர் அண்ணனுக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடுவதை போல் நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம். நீங்கள் எங்கள் வழிகாட்டிகள்.
போராட்டம் தான் வாழ்க்கை. எந்த அம்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை. அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள், தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடலில் ஒரு வரி வரும். அது என்ன ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஓ ஓட்டுல தான் வாழுறாண்டா எல்லோரும், நீ ஓட்டுக்கு நீ விலை போனா என்னாகும், சாயம் போனதே சனநாயகம், அடிச்சு கிழிக்குதே பணநாயகம். உன் ஓட்டில் தான் வாழுறான் எல்லோரும், உன் ஓட்டுக்கு நீ விலை போனால் என்னாகும். அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணால் பெரிய வெற்றி. ஒரு 100 வாக்காளன் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அது 1000 வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்கள் எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த பாடலை எழுதிய சினேகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் அப்பா நாடக நடிகர், எங்கள் தாத்தா ஒயிலாட்ட கலைஞர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் பிறந்த நான். இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு எனக்கு கிடைச்சமைக்கு அந்த ஆத்மாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன். படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. குரு நகைச்சுவையில் தான் அதிரடியாக தன்னுடைய நடிப்பை நம்ம இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுவையாக தந்த அண்ணன் கூட்டிப்புலி சரவண சக்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பே. அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறத விட, ஆனால் டேரக்டர் எல்லாருக்கும் முன்னால் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் க்யூப்பில். அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாதுங்கிறதுக்காக நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்னாப்புலன்னு சொல்லி போய் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 வெர்ஷன் இருக்கிற மாதிரி அமீர் அண்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை இந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் ரைட் டைம் யோசிச்சிருக்கேன். அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து கண்டிப்பாக வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த காமெடியாக படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு. படம் ஒரு ஜாலியான படம், சீன் பை சீன் சூப்பராக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும், ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும். அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகிருக்கும். ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க, அது கன்ஃபார்மாக கேரண்டி. அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படம்ங்கிறது முதல் கோணல் முற்று கோணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கு எனக்கெல்லாம் தண்டாயுதமணின்னு ஒரு படம் அமைஞ்சது. நல்ல படம், அருமையான படம்னு பேர் எடுத்த படம். ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானும் இந்த படத்தின் இயக்குனர் பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம். போய் கரெக்டாக மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். அப்படி அங்கே போய் இறங்குறோம். இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது. நான் அப்படி பார்க்குறேன், பாவா பார்க்குறேன். அங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல. பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல. டக்குன்னு மேலே போயிட்டாங்க. மேலே போகும், தலைவா வண்டி எடுக்க தலைவா, எல்லாம் கொடுங்க தலைவா வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டைமாக என்னடா கூட ஒரு நண்பன் இருக்கான் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கடைக்காரன் வந்து தப்பாக பேசியிருக்காப்புல, மண்டையை திறந்து விட்டாப்புல நம்ம ஆளு. அதுக்கு தான் போலீஸ் தேடி வந்துருக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா தப்பாக பேசினவனுக்கே அந்த கதி. அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒரு விஷயந்தான், இந்த படம் மக்களுக்கு உள்ளே வந்தால் ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியாக இருக்கும். நன்றி. முடிஞ்சதானே?
போதும்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீட்டிங் மாதிரியே தெரியுது. பெரிய படத்துக்கு சோலை படத்துக்கு உட்காந்துருக்குமா எல்லாரும் உட்காந்து பார்த்து பயமாக இருக்கு உங்களை பார்க்க. பிரம்மாண்டமாக இருக்கு. இதுலேயே பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டார் ஆதாம். உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ வழியில் வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி பெரிய ஆளாக வருவானுங்க. டிக்கெட் கிழிச்சவன்லாம் வந்து ஒரு பீரியடில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் போனாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படியாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்கு. இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நடிச்ச அமைதிப்படையிலலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் வந்து வேறு லெவலுக்கு வந்து ஹியூமராக கொண்டு போயிருப்பார். அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அப்புறம் அமீர் சாருக்கு வந்து என்ன போராளி, சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்று தான். மக்கள் போராளி அதான் சொல்கிறேன். வர்றவன் எவனுக்கோ வந்து ஒன்றுமே செய்யாதவனுக்கெல்லாம் வந்து ஏதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அரசியலில் இருக்க எல்லா பேர்களுக்கும். அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காகவும் சரி இந்த மக்களுக்காகவும் சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறார். இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது. ஸோ இந்த பட்டத்துக்கு பொருந்திய இவர் வந்து அப்புறம் இவர் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பருத்தி வீரன் படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ஓட்டுக்கு கதையும் கரடு மூடாக இருக்கு. இது எப்படி வந்து இவர் வந்து இது பண்ண, ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுறது பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன பையல இப்போ இதை காட்டிலும் சின்ன பையலாக இருக்காருன்னு பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆக்குறது நான் தான் இந்த கதையில். எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ இம்சை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். பெரிய கேரக்டர் எனக்கு இது. அந்த அளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாரை பார்க்கலாம். ஸோ இதில் நடித்த ஹீரோயினும் சரி, இந்த நடித்த எல்லா அண்ணாச்சிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், அப்புறம் அண்ணன் 2 வாரத்தை பேசி டக்குன்னு கேள்விக்கு பெறல மாட்டாங்க. அது இல்லை, நம்ம உயிர் தமிழுக்கு அவ்வளோ அழகாக செதுக்கி இன்று உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபா அவர்கள் மீண்டும் நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் ஒரு கதை சொல்லணும்னா சொல்லலாமே. பழனி மதத்தில் அது கிடையாது, அவர் சொன்னார் அந்த ஓப்பன்லாம் கிடையாது, அந்த ஓப்பன்லாம் கிடையாது. வேற ஏதாவது படம் தொடர்பாக உங்கள்கிட்ட கேள்வி? படம் தொடர்பாக நம்ம மாயாண்டி வந்திருக்காங்க, பக்கச்சாமி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு படம் தொடர்பாக நம்ம பேசுவோம். ஆமாம், இப்போ நம்ம சாந்தினி சொன்ன மாதிரி எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாதுன்ட்டு, ஆனால் படத்தில் அவங்கள வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பின்னாடி இருந்து என்ன ப்ளே பண்ணுறாங்கன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இங்கே பேசின எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம். ஆமாம் ஆமாம், அதுதான் இன்னைக்கு நாங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் தரப்புல இருந்து கேள்வி அம்புகளை வீசினீங்கன்னா பதிலை சொல்லிடலாம். படம் தொடர்பாக படத்தை பற்றி மட்டும் அதுதான் சரியாது. ஆமாம், குறிப்பாக உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன்
ஆமாம், தயவு செய்து இந்த பக்கம் வலது இடது எந்த பக்கமே போகாமல் நேராக கல்ல தூக்கி எறிய நம்ம அண்ணன் வந்து 4 அடிக்கிறாரு 6 அடிக்கிறாருன்னு நான் உங்க கூட சேர்ந்து அதுக்கு முன்னாடி எங்கள் நாயகன் மக்கள் போராளி அமீர் சார் பேசுவாங்க. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு. அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இன்னும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும். அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது, அண்ணாச்சி சொல்கிறாரு. அதனால் இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது. அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்கருக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அது பெரிய ரிவர்ஸ் ஆயிரும். அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது, சரவண சக்தி சொல்கிறது, அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது, இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது. இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க, படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக 3வது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. காரணம், அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார். அதுக்கப்புறம் நைட்டு பேசினார். திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு காரில் ஒரு 1/2 மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டா, இந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டான்னு. அண்ணே சரிண்ணே விடுங்கண்ணே போதும்னே அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்குதுண்ணே விடுங்கண்ணே, நான் சொல்கிறேன் கேள்றா என்ன அப்படின்றாரு. சரி 1/2 மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசுகிறேன்னு வருஷம் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவர் 10வது என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றின்றாரு. அண்ணே நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒன்று எப்பா இதானா படம் நாளை கேட்டுற போகிறாங்க, பிடிச்சிருக்குல்ல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான். இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர். அதனால் எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சரவண சக்தியோ பேசுகிறதா அழிச்சிருங்க. நான் இதை உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக அம்பிட்டு பேச்சு பேசுகிறீங்க, ஏசி ரூமில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு இடவையும் 1/2 மணி நேரம் லேட்டாக வேறு வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க மக்கள் போராளின்னு. எனக்கும் அந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளாம் போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம். ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது
வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது. இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது, நான் போராளி, ஒரு சினிமாவில் நடித்தேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடித்தேன், நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யார்? அவர் போராளியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை ஓட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது? இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீர்த்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்ட இருந்து மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக வினையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராளின்னு தான் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக, இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ் கபூருக்குமா இன்னும் ஒரு 2 சீன் இருக்குது, ரொம்ப முக்கியமான சீனு. நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை. அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுனா, நான் எப்போயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, இந்த விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமையடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமோன்னு சகோதரர் பொன்வண்ணன் சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வரும்போது அவர் கேட்பார், பொன்வண்ணன் கேட்பார், இதெல்லாம் ஒரு குழப்பாடா, கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இது பேர் அரசியலா அப்படின்ன உடனே நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான், முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படிமே. இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்குது, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டின்னா, கவுன்சிலராக ஜெயிச்சிட்டின்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா, ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க, எப்போ போனாலும் இல்லைன்றானே. அண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும், நீங்கள் நாடே நம்மளோட தான், பேசாமல் இருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா. நீ ஒருத்தி போதுண்டி, இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் எவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு. இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை, அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் தான் இந்த 6 பேர், கஞ்சா கருப்பு, இவர், இன்னும் ஒரு 3 பேர், இந்த மற்றும் 6 பேர். ஆனால் அது படத்தில் இருக்கிற நகைச்சுவையை விட காட்சி படம் பார்க்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காருக்குள்ளே வச்சு நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்ற ஆளுங்க சாப்பாடு.
காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. சரி எடுத்தாச்சு. மதியம் லஞ்சு, மதியம் சாப்பிட்டு திருப்பி ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா ஒரு உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கியோடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்கிட்ட இருந்து டைரக்டராக ரெடியான்னு கேட்குறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் ரெடி சார், எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார், ரெடியாக. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில், பின்னாடி 6 பேர். அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்ல, ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க. நான் சொல்கிறேன் தூங்குறாங்க பின்னாடி தூங்குறாங்கன்னா கத்துறாங்க, என்னடா சாப்பிட்டு தூங்குறக்கா வந்தீங்கன்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதைத்தான் சரவண சக்தி சொன்னார், சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை. நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன். அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு. நன்றி. மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கிறோம், உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி. இவர் இவ்வளவு சொன்னால் என்ன கேட்பாங்க அவங்க திரும்ப திரும்ப. ஆமாம், இது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஒரு சின்ன கேட்டுக்கிறது. அது ரொம்ப ஃபார்மாலிட்டியாக திரும்ப திரும்ப ஆர்டராக போயிட்டுருக்க வேணாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு இது தலைவர் இல்லைன்ற ஒரு கொஸ்டின்ல இருக்கு. ஆனா உங்க படத்துல எம்ஜிஆர் பிரதானமாக காமிச்சிருக்கீங்க, அதிமுக உருவாக்குனவர் அந்த பேரையும் காமிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அதிமுக இன்னைக்கு இல்லடா அப்படிங்கிறதால காட்டுறீங்களா? சொல்லுங்க. எம்ஜிஆர்னு ஒரு அதிமுக உருவாக்குனவர். ஆமா, காலகட்டத்துல அதிமுகன்ற ஒரு தேசிய இல்லாத தலைவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதுனால உயிர் தமிழ் கொண்டு வரீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இருக்குது, கட்சி இருக்குது, தலைவர்லாம் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க. டைரக்டாகவே, மறைமுகமாக கூட இல்லை. இபிஎஸ்ஸை நேரடியாக தாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு முழு படம் பாருங்க பிரதர். நீங்கள் ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணுறீங்க. முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது இல்லை, இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யாரை சொல்லுவாங்க? நிறைய பேர் வராங்க. பிரச்சாரம் இப்போ முடிஞ்சிருக்கு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதில் ஃபோட்டோவே காமிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. எப்படி வந்திருக்கார் பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஃபுட்டேஜ் போய் கூகுளில் பாருங்களேன். நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுகுறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யார் இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்கிறேன். நேற்று கூட ஓட்டு போட்டு ஒருத்தர் முட்டி போட்டுருக்காரு. ஹேண்டிகேப் வந்துருப்பாரு. ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம் நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும். நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. அப்படி இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு 4 நாள் நிற்பாங்க பாருங்கள். அப்படி ஆளு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல. எங்கேயோ இருக்கிற அரசியலை நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல. அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியாக இருக்கும். இல்லை, சத்யராஜ் அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படி தாண்டா இருந்ததுன்னு. ஆனால் உங்கள் அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேலே ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறதுக்கு பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டுருக்கு. தெரியல உங்களுக்கு? முதல்ல அந்த வசன படத்தில் இப்போ இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் வந்தது, அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது. நான் சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அதில் 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால். அதுபோல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும்.
அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒருத்தர் நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினா தான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? இதுதான் கேள்வி. நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையிடங்கு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃப்யூ என்ன நடக்கும்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி எண்டு முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படி தான் இருக்குது. பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க. சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு? நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்டையர் படத்தை எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க இது வந்து நான் மௌனம் பேசியதைக்கு சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க. அதை தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதில் என்ன இருக்குது? பிரபாகரன் அவர்களாலே அப்படி தான் தெரியும். அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணுன்றாங்க. சரி, மறைச்சாச்சு, போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி இருக்கு சார். சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்துருக்கு, அது காவி அப்பா இல்லை. இப்போ இல்லை அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர், அதில் நடுவில் ஒரு கலர். இல்லை சார், என்னன்னா காவி தான் பிரதானமாக தெரியுது அதில். சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக சரி காவி. ஏன்னா அவங்க வந்து திருவள்ளுவருக்கே காவி போட்டுவங்க அவங்க, அதுக்காக தான் ஃப்ரீயாக விட்டாங்களோ? அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன். அது முதல்ல காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாற்றிட்டாங்க. மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்கு.
பொலிட்டிக்கலா காமிச்சவங்க ஜாதியை பத்தி ஒரு பொலிட்டிக்கல் சர்ச்சைகள் கூட பண்ணல. இந்த ஜாதி, இந்த மதம், அந்த மாதிரி கூட பொலிட்டிக்கல் சர்ச்சை பண்ணல. இந்த பக்கம் அந்த மாதிரி இருக்குமா? இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம அரசியல் இருக்குல்ல, ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது யாரையும் காயப்படுத்துறதுக்குள்ள. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது, இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார், ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணுன்னா எப்படி என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்குது. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை, அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். எந்த படம்னு எனக்கு நினைவில்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தார். உடனே ஒருத்தர் அவர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க, சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்ன பின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறுக்க முடியாத உண்மை. அதுவும் சார் சார் இப்போ படம் பண்ணியிருக்கீங்க. உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்கள் பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் சொன்னேன். நான் போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க அவர் பேரை. இப்போ சொல்கிறேன். வேணாம்மா, வேணாம், கடந்து போயிடுவோம். நம்ம இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு நீங்கள் படம் பார்த்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் சிறந்த தலைப்பாக இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்குது, தயாரிப்பில் காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள். இது படம், அதை பற்றி நம்ம பேசுவோம் சார். இதில் உயிர் தமிழுக்கு அந்த ரூலை ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க. அது எதை குறிக்குது? அமீர் இதில் ஒரு அரசியல்வாதியாக வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா, இல்லை யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமாக அதில் வச்சிருக்கிறோம். இல்லை, பெரும்பாலும் அரசியல் அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனா இதில் குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் உள்ள. இல்லை அவரை சொல்லலை சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்றீங்களா அதுலன்றது? இல்லை, ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம ஒரு பிரதானமாக இருக்குது. தேர்தல் ஒன்று படத்தில் 2 தேர்தல்கள் இருக்குது படத்தில், பாருங்கள். உங்கள் முன்னாடி தானே கேட்டேன். அதில் உண்மை இல்லை. அது சும்மா நான் சொல்கிறேன். யதார்த்தத்தை என்னென்னா யோசித்து பேசலை. நான் யதார்த்தமாக என் மனசில் என்ன பட்டுச்சோ நான் அதை அதுதான் டக்குன்னு போய் உங்களை சேர்ந்துருச்சு. அது நான் அதை தவிர்த்துடலாம். அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். இது படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட. அதில் இது தமிழகம் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லின்ற வசனத்தோடு வந்திருக்கோம். அதே காலகட்டத்தில் தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்தில் இருக்குதா? இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல அந்த போஸ்டர் நீங்கள் இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு 2 ஒன்று தான். புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது. நம்ம தரப்புலேருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். இந்த ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்லாம் இல்லை படத்தில் அது ஆளுநர் மட்டும் இல்லை, பல பேர் இங்கே புதுசாக நிறையா சொல்கிறாங்க. இங்கே அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம், கிடைச்சல மொத்தமாக சேர்ந்துடும். அது ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷனில் படக்குழுவினர் தான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. நேற்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? தமிழுக்கு அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் கிடச்சிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்றேன்னு இருக்கிறாரு.
எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அதான் சென்சார் பார்த்தீங்கன்னா, இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார், ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரெஃப்யூஸ்ன்ட்டாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கட்டு கிடையாது. அதனால் சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னென்னா, அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான் இருந்திருக்கும். ஆன்டி இண்டியன் அரை மணி நேரம் இண்டியன் ஆயிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது. நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. இங்கேருந்து இன்னொரு 6 மாதம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால் சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போர்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான். ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறு மாதிரி நடந்துக்குது. ஆமாம், ப்ராஃபிட்டான படம், வெற்றி படம். அது அவர் மேலே இருக்கிற விமர்சனத்தினால அப்படி சொல்லுவாங்க. இந்த படம் வந்து எப்படி மக்களுக்கு சேரும்? ஏன்னா நிறைய படம் ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல எப்படி காட்டணும் கட்டிருக்கு, எப்படி மக்களுக்கு சேரும்? 250 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 180 ஸ்க்ரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் போட்டுட்ருக்காங்க. நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து 2 படம் தான் வருது, 7-8லாம் இல்லை. சின்ன படங்கள் 2 படம் தான் மெயினாக. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எல்லா படமும் வரணும். நான் அன்னைக்கு சொன்னேன், எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இப்போ இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமாம், இல்லை அதை தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். இது என்னென்னா நல்லா இருக்காது. அது நான் நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அவர், பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறையா பேசியிருக்காரு. அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரிகமாக நிறையா பேசியிருக்காரு. பெரிய சங்கடம் வந்துடும். எல்லா பத்திரிக்கையாளரும் கேள்வியை மொத்தமாக எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? நீங்கள் 2 பேரும் மட்டும் வச்சுக்கோங்க. சும்மா தான் சொல்கிறேன் நான். இல்லை என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இது வெறும் அரசியல் படம் கிடையாது. பொழுதுபோக்கு இருக்குது. அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது, கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது, 2 பாடல் காட்சி இருக்குது, 2 சண்டை காட்சி இருக்குது. அதனால் இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். 2 பேரும் பேசி வச்சோம். நான் உள்ளே வந்ததும் எதேச்சியாக கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை கேட்டேன். அப்போ எனக்கு தெரியாது, இன்னைக்கு அமீரனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாதுன்னு. 2 பேரும் வர்றீங்க, கண்டிப்பாக இதை ஒருத்தங்க கேள்வியாக கேட்பாங்கன்னா அதுதான் நீங்கள். நானும் கருப்பு தான் போடணும். தம்பியும் இல்லாது நீங்க சுத்தி எங்க வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றேன். நான் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன். நான் அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்துல இருக்கு. அதான் சொன்னேன், டே நான் பேசுறதெல்லாம் இருக்குடா அப்படின்ட்டாரு. அண்ணே உண்மையை தானே பேசுறீங்க, இருக்கிறது தானே பேசுறீங்க. அதுதான் அவர் என்ஜாய் பண்ண, பெருசாக என்ஜாய் பண்ணார். இல்லை அண்ணன் ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்தில் அண்ணன் இருந்திருக்காரு. அது எனக்கும் அவருக்குமான உறவு இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, எல்லாம் அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும்.
இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் நான். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான். அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியினால் நான் புகழடைந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முறை நான் போடலைங்க, 4 தடவை போட்டிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன். அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன் நான். அரசியல் என்பது காலத்தின் தேவை தாங்க. நம்ம எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள்? தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது. அப்போ திராவிடம் முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது இதில். அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாத்துக்கிறணும். நான் 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 நின்னாத்தானே அரசியலை பேச முடியும். என்னையவே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும், அவ்வளோதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. சீரியஸாகவே பேசுறீங்க, ஜாலியாக வந்து பேசுங்கப்பா. நீங்கள் பாட்டில் சீரியஸாக பேசுறீங்க, அவர் சீரியஸாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அதை விட நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆமாம், நானும் அவனும் ஒரு நாள் ரூமில் இருங்க இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் நானும் அவனும் ப்ரொடியூசரும் ரூமில் படுத்துருந்தோம். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவா நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலைன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை இந்த ரூம் பூரா அடிக்க அது மேலே படுத்துருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னாப்புல. ஆமாம் நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்துருக்கலாம் போல் இருக்கு. இவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது படத்துக்குள்ளே. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சுருந்து அன்னைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷனில் ஒரு பிரச்சனை. டோட்டலாக ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் 2 போர்டுக்கு மட்டும் க்ளோஸ்அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப்பு. இது மாதிரி 2-3 நாள் நடந்தது. நான் இப்போ போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காமல், ஏன்னா நான் அவனை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுற்றிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செலவாகிட்டு இருக்கு, இவ்வளோ இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறியப்பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டாக பாரு, பெர்மிஷன் கிடைக்குங்கிறத முன்னால் பார்க்கணும். நான் என்ன தெளிவா ஒருத்தர் நான் நம்புகிறோம், சொல்கிறோம், கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசருக்கு முதல்ல நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது இந்த படத்தோட போகிறதில்ல. ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டராக எவ்வளோ பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியான ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் சமயத்தில் கிடைச்ச சரி காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுவேன். அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். ஏன்னா நாயகன்லாம் அவன் தான் கோடாக்டரு. அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய செலவு பண்ண இடங்கள்ல செலவு இழுத்து வைக்க அப்படின்னா கூட தலைவா அவ்வளோ பண்ணால் தான் இந்த ரிச்னஸ் இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒர்க் பண்ணுற படத்துலேயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாள். இன்றைக்கி அவரோட படத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளோ பேர் இருக்கணும்? ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவ்வளோ பேரையும் போட்டு எடுக்கணும். அங்கே தயாரிப்பாகவும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும். ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்கில் காமெடி படம் இது. அவ்வளோதான், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். வெறும் அரசியலில் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் மேம்புக பூசப்பட்ட ஒரு சாயம் தானே தவிர அதுக்குள்ளே ஒரு செம்ம லவ் இருக்குது. அந்த லவ்வை பேஸ் பண்ண அரசியல் தான் அது. நீங்கள் படத்தோட விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ஜாயபிளான ஒரு படம். ரைட். அவ்வளோ இதுவாக யூனிக்காக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் டைலாக்லாம். ஆனால் கொஞ்ச நாளாக தெரியல, திடீர்னு பார்த்தா உயிர் தமிழுக்கு வரீங்க. அதில் அரசியல் தலைவராகவும் வந்திருக்கீங்க. எந்த தலைவரை நினைச்சு டைலாக் டெலிவரி பண்ணுவீங்க? அதிமுக திமுக
இது பேர் தான் ஜாலியா? வம்புல இழுத்து விட்டு நான் வந்து ஏதாவது தெருவில் பார்க்குறேன். நான் ஒரு இதெல்லாம் அதான்ப்பா நாங்களாம் ஜாலியாக யதார்த்தமான அரசியல்வாதி தான். எவனையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்துச்சு, அவர் பெருசு இவர் பெருசு, எவனுமே பெருசு கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. இப்போ சென்சாரை பற்றி அண்ணன் சொன்னார். சென்சாரில் இருக்க பூரா யார் கட்சிக்காரனே இருக்கான், கமிட்டியில் இருக்க பூரா கட்சிக்காரனே. அவனுக்கு தேவையான அவனுக்கு ஒரு இது பண்ணுவான். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரண்மனைக்கு ராசாவின் மனசில் ஒரு படம் அப்போ வந்து ராஜகிரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 வக்காலி போட்டிருப்பாரு. வக்காலின்னே சொல்லிடுவார். நான் ஏன் பாட்டு தாளாட்டு கேட்க முதல்ல ஃபஸ்ட் படத்தில் ஒரே ஒரு இடத்துல வக்காலின்னு வச்சுருந்தேன். வெட்டுறாங்கிறா என்ன ஏன் போன வாரம் தான் அந்த படத்தில் வந்து 200 வக்காலி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அந்த படம் இது இந்த படம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சென்சார் வந்து நம்மளுக்கே ஸ்கிரிப்டில் அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரே இது வெட்டுடான்னு சொன்னால் மேலே ஒருக்குள்ள எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். கேட்டால் கல்ச்சரு அது இது, கேரளாவுக்கு ஒரு சென்சார் இங்கே ஒரு சென்சார் அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டானு. ஸோ அது மாதிரி அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து என்ன பண்ணுதோ. இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம் அது பண்ணுறோன்னா அது பண்ணித்தே ஆகணும். எல்லா பேரும் யோகியனே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே ஆகணும். அவனை வந்து இவன் இப்படி பண்ணுறான். சத்யராஜ் சார் வந்து எஸ்டிஎஸ் ஒர்க்காக வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போவார். ஒரு காலத்தை தொங்கிட்டு போவார். அதை விஷுவல் பண்ணியிருந்தான் தாய்மாமங்கிற படத்தில். அவ்வளோ அப்ளாப்ஸ். ஏன்டா நீ பெரிய தலைவராக இருந்தால் தான் நீ போய் வந்து பஸ்ஸில் போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா? அந்த மாதிரி அது சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசித்தோம்ல. இப்போ ஏதோ வேற ஒருத்தர் அதில் போகிறார் இதில் போகிறார் அப்படின்னு சொன்னோம். நடக்கிறத நம்ம சொல்கிறோம், எடுக்கிறத அவனை எடுத்துகிட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நீ வாங்கிக்கிறது வாங்காத உனக்கு இஷ்டம். அது மாதிரி தான் வந்து நான் இதில் வந்து என்ன யாரை நினச்சி பண்ணியிருக்கேன்னா நான் என்னை நினச்சி தான் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருந்துப்பேன்டா. நானும் என் கேரக்டர் தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேருமே யோகியனே கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. அதனால் வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நடிச்சுக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணல. இவரை ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் இப்போ கேட்டார், எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிஎம்கே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாக நம்ம பார்த்தோம். அவரை ரசிகனாக வாழ்ந்துருக்கோம். அவரை வச்சு நிறையா பேர் பொழப்பு நடத்துகிறானுங்க, அது வேறு பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனா வந்து வந்தார் அப்படிங்கிறத வந்து அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறது லவ் தான். யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் குத்தியும் பேசலை. அங்கங்கே தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் விழுந்து அது வந்து ரசனையாக இருக்கும். இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேசிக்கல. ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் உங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்குது? நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் கீஸ்ட் வந்து பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். எதுக்கு ஒரு தடவை 4 தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரு ஆதாம்? தேவையாது. ஒரு தடவை சொன்னால் பார்த்தால 4 தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுருக்காருல. நீங்கள் இதை கொண்டு வரணும். சின்ன படத்தை பெருசாக்கணும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றியோட செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள் வரும். இதை பார்த்துட்டு நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணியிருக்கேன். நன்றி. நமக்கு ஈகோ கிடையாது. ரெண்டாவது, இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் பூரா புத்திசாலி நடிகர்கள், புத்திசாலி இயக்குனர்கள். படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸை நம்ம எடுத்துக்கணும்ல, அது எங்கள்கிட்ட இருந்தது. இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்கள், இவ்வளோ நேரமாக 2 நடிகரை உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே டப்புக்கு அவங்க இன்னொன்று 2 டேரக்டர் வெளியே வராங்க பாருங்கள் டக்குன்னு. அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தோன்னே இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா 2 பேரும். இதில் ராஜ் கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு விழுந்துருக்கு. ஏன்னா சார் வந்து சொல்கிற டைலாக்கை யோசிக்காமல் பேசிடுவாங்க. மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசுனா அவர் கோச்சிக்கிடுவாருங்க இவர் கோச்சிக்கிடுவாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன தலைவா டைலாக்கு அப்படி அது 2 சேர்த்துக்கலாமா பாரு. ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ என்னென்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா
ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக 4ஆம் தேதி தான் வந்தாங்க. 3-4 நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதனால் மொத்தமாக எல்லோரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதனால தான் எடுத்தோன்னே கேள்வி பதில் நம்ம போனோம். நம்ம எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது. ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும். ஒரு 6 நாள் மிக குறைவான ஒரு 5 நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு, வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல. உங்கள் மூலமாக கொண்டு போய் படத்தை சேர்க்கணும். அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட். அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. பாருங்கள், நைட்டு ஷூட்டிங்கு வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம், இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டு இருக்காரு. இப்போ 3 நாளில் அது நிறைய பேருக்கு கஷ்டம். அதில் 1:30 மணி 2 மணி 3 மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறனால 2-3 ரூம் இருக்குது, நம்ம இங்கே கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. வாவ், ஹாய். அது ஒரு கேள்வி கேட்டீங்க. அரசியல் உங்களுக்கு தெரியுமா? இதில் எப்படி வந்திருக்கு? ஏன்னா பெண் தலைவர் வந்து அம்மா தான் அப்படின்வாங்க ஜெயலலிதா. உங்களை போட்டிருக்காங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்டில் உள்ளவங்க. இதுவா எப்படி இருந்தது அமித்சார் கூட? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எனக்கு பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில். நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியன் தான் இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி நான் எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டோட விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்குன்னா அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. இல்லை 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 காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலை எஃப்எம்முக்கு. அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம். ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமாம், பதறிட்டாங்க. நம்பிக்கல. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து பொந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரிய நின்றா ஜெயிச்சுருவாங்க எம்எல்ஏக்கு. அவ்வளோ தூரம் எல்லா சந்து பொந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சாரோட. அவங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் 10 ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். இந்த மூவியில் என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டனரியன். ஸோ நான் லைஃப்லே அது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா ஐவ் ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு மூவிஸ்லும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது. இருங்க, நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க, அரசியலுக்கு வர்றீங்களான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அந்த வரிசையில் அது கோபம் இருக்கா இல்லை, வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல. நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது. ஆமாம், நான் மீதி எல்லாருக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு. அதுதான் ஆக்டிங் இல்லையா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோன்னு இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. என்னங்க இது வந்து அரசியல் படம், இதுகிட்ட ஓட்டுற ஏரியாலே நீங்கள் வாக்கு செலுத்த இல்லையே. எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை. ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். என்னதான் இது வந்து கலாய்க்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தாலும் இதுவும் ஒரு கருத்து தான் சொல்ல போகுது. சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்து, ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்த போகுது. ஆனால் இப்படி ஒரு படம் நடிச்சுக்கிட்டு ஆனால் நீங்கள் இன்னும் ஓட்டு போடலை, வாக்காளர் அடையாள வண்டியை வச்சுலன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கில்ட்டி இல்லை? சரி, நான் இந்தியன் சிட்டிசன், ஆனாலும் யூஎஸில் தான் வளர்ந்துருக்கு. அதனால தான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வேறு ஹெட்லைன் போட்டு போடாதீங்க. அப்போ ஏன் என்ன வச்சு போடாதீங்க?
யூஎஸ்ல இருந்தது. இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன். பொலிட்டிக்கல்னாவே வாட் ஃபுட் பிரியாணி காஃபி இல்லாமல் போக முடியாது. இது அதில் வருமா? எல்லாமே இருக்கு. தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்கு. தேர்தலில் அதான் அந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அந்த அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தேர்தலில் என்னென்ன தில்லு முள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம். டோக்கனில் டைரெக்டாக பேமெண்ட்டே கொடுத்துருவோம். பண்ண இது நல்லா வந்தது. நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள். குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் ₹1 கூட இப்போ வரைக்கும் வரலை. முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்ருக்காரு. போட்ட காசு வந்துச்சு, இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் 2 எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையர் இன்னும் கூடுதலாக வச்சு, அப்போ இன்னும் நிறைய என்னச்சு. ஆமாம், அதனால் அதை இது இப்படின்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 மணி வரை 2 மணி வரைக்கும் திரும்ப இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ, கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு ரசிகனாக போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.